இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப ரமலான் மாதம் வர இருக்கிறது. ஷாபான் மாதம் வந்து ஷாபான் மாதத்துடைய பேரை இந்த மாதம் வந்து 29 முடிஞ்சு பார்க்கணும் இல்லையா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல எங்கேயுமே பிறை பார்க்கப்படலை. அதனால ஷாபான் மாதம் வந்து இதுதான் நம்ம 30 நாளான செய்யணும், ரஜப நம்ம பூர்த்தி பண்ணணும் என்று நம்ம அறிவிச்சிட்டோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் டவுன் ஹாஜி, அரசு டவுன் ஹாஜி இருக்கிறாருல்ல, அவர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு வருஷமும் மக்களை ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பிட்டே இருக்கிறாரு. அரசு டவுன் ஹாஜின்னா நம்ம நினைச்சுக்கிட்டோம்ல ஏதோ ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி நினைச்சுக்கிட்டோம். இங்க இஸ்லாமிய கவர்மெண்ட் நடக்கல, அவர் ஒரு கலிஃபாவும் கிடையாது, அவர் கலிஃபாவுக்கு கீழே இயங்கக்கூடிய மன்னரும் கிடையாது. அவர் ஒரு அரசாங்க ஊழியர், வாழையடி வாழையா அது ஒரு பொறுப்பான செய்யறாங்க, ஒரு கௌரவ பொறுப்பாக அதை வைத்திருக்கிறார்கள். அவர் சமுதாயம் வந்து எப்படி பாதிக்கப்பட்டாலும் சரி அதுக்காக வேண்டி எந்த சந்தர்ப்பத்திலும் குரல் கொடுக்க மாட்டார். வக்ஃப் வாரிய அந்த திருத்த சட்டம் வந்து செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க, அதுல திருத்தம் பண்ணணும்னு குரல் கொடுக்குறாங்க. இவர் அதை பத்தி வாய் திறந்தாரா? வாய் திறக்க மாட்டார். மக்கள் முஸ்லிம்கள் எல்லாம் அகதிகளாக்குற வேலை நடந்தது, அப்ப ஏதாவது பத்தி வாய் திறந்தாரா? அதெல்லாம் வாய் திறக்கல. என்ன அக்கிரமம் நடந்தாலும் சரி அதை பற்றி வாய் திறக்காதவர் எவ்வளவு பேர் அப்பாவியில் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவங்கள பத்தி எல்லாம் டவுன் ஹாஜி வாய் திறப்பாரா? வாய் திறந்தது கிடையாது. அப்போ அரசாங்க ஊழியர் வாழையடி வாழை என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கிறார்கள். அரசாங்கம் என்ன சொல்றதோ அதை அறிவிப்பார். அந்த மாதிரி உள்ளவர் முஸ்லிம்கள் நினைக்கிறாங்கன்னா அவர் சொன்னது நோன்பு, அவர் சொன்னது பெருநாள். சரி, இப்படி சொல்ற ஒரு ஒழுங்காவே சொல்லணும்ல. ஒவ்வொரு தடவை என்ன செய்யறாருன்னா ஒரு தடவை கேரளாவை ஆதரமா காட்டுறாரு, ஒரு தடவை வந்து ஆந்திராவை காட்டுறாரு, ஒரு தடவை தமிழ்நாட்டில் பார்த்தா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா சஃபர் மாசத்துல வந்து பிறை பார்க்கப்பட்டது. அந்த சஃபர் மாசத்துல பிறை பார்க்கிற நேரத்துல பார்த்தா அவர் அறிவிப்பு பண்றாரு, இதை பாருங்க இது சரியத் அறிவிப்பு, அவங்களுடைய டவுன் ஹாஜினுடைய அறிவிப்பு தான். இதுல என்ன கொடுத்திருக்கிறாரு? சஃபர் மாசம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய சஃபர் மாசம் முடிஞ்சு 29ஆம் தேதி புதன்கிழமை சொல்ற 4ஆம் தேதி 9ஆம் மாசம் 2024 அன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு மாலை ரபியுல் அவ்வல் மாத பிறை சென்னையிலையும் இதர மாவட்டங்கள்லையும் காணப்படல. சென்னையிலையும் தெரியல, இதர மாவட்டங்களும் தெரியல. தமிழ்நாட்டில நம்ம பார்த்துக்கிட்டு வரோம்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அதே மாதிரி வந்து அடுத்து என்ன செய்யறாரு, ரஜவ் மாத பிறையை வந்து பாக்குறாங்க. இது வந்து ரபியுல் அவ்வல் மாத பிறை. ரஜவ் மாத பிறையை பத்தி சொல்லும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா சொல்றாரு, ரபியுல் அவ்வல் மாதத்துல வந்து மீலாடி நபி வருது இல்லையா, மீலாடி நபிக்கு தேதி அறிவிக்கணும். அப்படி தேதி அறிவிக்கிறாருன்னா பிறையை பார்க்கணும்னு செய்யறாங்க, பிறையை பத்தின தேதி அறிவிப்பாங்க. அப்படி பிறையை பார்த்தா பிறை தெரியல, சென்னையிலும் தெரியல, தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே தெரியல. அதனால தமிழ்நாட்டில் பிறை பார்க்கப்படாததால் ரபியுல் அவ்வல் பிறை வந்து என்ன செய்யல, உருவாவல. நம்ம மீலாடி நபிக்கு தான் தேதின்னு ஒரு தேதி அறிவிக்கிறாரு. அடுத்து ரஜப் மாச பிறையை அவர் அறிவிக்கிறாரு. ரஜப் மாத பிறை வந்து சென்னையில காணப்பட்டுச்சு அப்படின்னு செய்யறாரு. 1/1/2025ஆம் தேதி அன்று மாலை காணப்பட்டுன்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். சென்னையில தான் செஞ்சிருக்கிறாங்க, பிறையை வந்து பார்த்திருக்கிறாங்க. சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் பிறை பார்க்கறதா வழக்கம் என்று அதை காட்டுகிறார். இப்ப இந்த ஷாபான் மாசம் வருதுல, இந்த ஷாபான் மாசத்தை பத்தி என்ன செய்யறாரு, அறிவிப்பு பண்றாரு. 30ஆம் தேதி நேற்று அறிவிப்பு பண்றாரு. 30ஆம் தேதி மாலை ஷாபான் மாதத்துல தமிழ்நாட்டுல எங்கேயுமே பிறை தெரியல, சென்னையிலும் தெரியல, சென்னைக்கு வெளியும் தெரியல. இப்ப என்ன பண்றாரு, கடந்த வருஷத்துல எல்லாம் குழப்பம் வந்துச்சு. அங்க அந்த நாட்டுல பார்த்தாங்க, கர்நாடகாவில் பார்த்தாங்க, ஆந்திராவில் பார்த்தாங்க, உத்தரகாண்ட்ல பார்த்தாங்க, இப்படிலாம் நினைச்சாரு சொல்லி குழப்பிக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் தெளிவான முறையில மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி 2 பெருநாள் 3 பெருநாளுங்கிற நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. இப்ப இந்த வருஷம் அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா ரமலான் மாசத்துல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இங்க தமிழ்நாட்டுல எங்கேயுமே பிற தெரியல. இங்க பார்த்தாங்களா, ஆந்திராவில் பார்த்தாங்களாம். ஆந்திராவில் வந்து 30ஆம் தேதி செஞ்சாங்க. கடப்பாவுலையும் அது அங்கிருந்து ஒரு 250-500 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஊரை சொல்றாரு. சென்னையில இருந்து 250-500 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு ஊரை சொல்றாரு. கடப்பா, அதோனி மாதிரியான சில ஊர்கள்ல பிறை வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி அன்று ஷாபான் மாதத்தினுடைய முதல் பிறை என்று சரியத் முறைப்படி. என்ன சரியத் முறை? பிறை வந்து நம்ம பகுதியில் பார்க்கணும். எது சரியத்து? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சூமுல் இருயத்தி வாஃப்திருல் இருயத்தி, நீங்கள் பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், நீங்கள் பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். உங்களுக்கு மேகமூட்டமா இருக்குதா, அந்த மாசத்தை 30 ஆக்கிருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கும் போது இங்க பிறை தெரியல, மேகமூட்டமா இருக்குதா, 30 ஆக்குறத சரியத்தை தவிர அங்க ஆந்திராவில் பார்த்தாங்களா, கர்நாடகாவில் பார்த்தாங்களா, அதுவும் உங்களுக்கு அதே மார்க்கம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த நேரத்துல அப்படி ஏத்துக்கிட்டீங்களா? ஆந்திராவில் போன மாசம் ரஜவ் மாச பிறைய அவர் என்ன செய்யல, ஆந்திராவை பார்த்து அவர் சொல்லல, ரபியுல் அவ்வல் பிறைய அப்படி சொல்லல. இந்த பிறைய என்ன செய்யறாரு, ஷாபான் பிறைய சொல்றாரு, ஆந்திராவில் பார்த்தாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இது வந்து மக்கள் என்ன சிந்திக்கணும்னு கேட்டா, இவர் வருஷம் வந்து மக்கள் என்ன செய்யறாரு, குழப்பிக்கிட்டே வர்றாரு. இவர் ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் கீழே உள்ள ஒரு கவர்னர் தான் கிடையாது. இவர் சொன்னா ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நமக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யலாம், இப்படி நம்ம அவரை கேட்காம நம்ம தொழுகிறோம், தொழுக அவர்கிட்ட கேட்ட தொழுகிறோம்.
எப்படி நம்ம தொழுகையை வந்து நம்மள நடைமுறைப்படுத்துகிறோமோ, நம்ம எப்படி வந்து ஜக்காத்து கொடுக்கிறோமோ, நம்ம எப்படி ஃபித்ரா விநியோகம் பண்றோமோ, அந்த மாதிரி இவர் சொல்லிதான் நோன்பு வைக்கணும், பெருநாள் கொண்டாடணும் இல்ல. பிறை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிற வகையில இந்த டவுன் ஹாஜினுடைய குழப்பமான இந்த அறிவிப்பை தவிர்த்து விட்டு பிற என்னைக்கு இந்த மாசம் பிற பார்க்கப்படல. இவர் சொல்லக்கூடிய தேதியில என்ன செய்யல, பிற வந்து பார்க்கப்படல. 30ஆம் தேதி பிற பார்க்கப்படல. அதனால 31ஆம் தேதி ஷாபான் 1 கிடையாது, நாளைக்கு தான் ஷாபான் 1 செய்யுது ஆரம்பிக்குது. அதனால நோன்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், மக்கள் வந்து தெளிவா இருந்துக்கிறாங்க. நோன்புல குழப்பறதுக்காக முன்னாடி என்ன செய்யறாரு, இந்த மாசமே 1 மாசம் அட்வான்ஸாக குழப்பிட்டாரு. அதனால நம்முடைய அமல்களை அழித்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வும் தூதரும் நோன்பு என்ற அமலை எப்படி நம்மளை வைக்க சொன்னாங்களோ அந்த மாதிரி நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ளணும். டவுன் ஹாஜி சொன்னால கண்ண மூடி ஏத்துக்கிறக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம தவிர்க்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.